திருச்சியிலிருந்து பாலக்காடு செல்லும் விரைவு ரயில் குளித்தலை ரயில் நிலையத்தில் சுமார் 3 மணி நேரமாக நின்றதால் ஆவேசமடைந்த பயணிகள் ரயில் நிலைய அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தர்மராஜன் வழங்கிட கேட்கலாம். தர்மராஜன் வணக்கம். 3 மணி நேர தாமதத்திற்கு என்ன காரணம்? தற்போது பயணிகள் என்ன கூறுகின்றனர்? நிச்சயமாக திருச்சியில் மதியம் 1 மணிக்கு புறப்படும் பாலக்காடு விரைவு ரயில் காலதாமதமாக 2:32க்கு கிளம்பியுள்ளது. குளித்தலைக்கு 3:05க்கு வந்த ரயில் 2 மணி நேரத்திற்கும் மேலாகியும் குளித்தலை ரயில் நிலையத்திலேயே நின்றதால் ஆவேசமடைந்த பயணிகள் குளித்தலை ரயில் நிலைய அதிகாரியிடம் ரயில் பயண கட்டணத்தை திரும்ப வழங்க கோரி முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் குளித்தலை ரயில் நிலையத்தில் ஹிந்தி பேசும் அதிகாரி இருந்ததால் பயணிகளிடம் புரிய வைக்க முடியாமல் திணறியுள்ளனர். பிறகு அங்கு வந்த குளித்தலை போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் பயணிகளிடம் லாலாப்பேட்டையில் இருவழி இருப்பு பாதை அமைக்கும் பணியில் எலக்ட்ரிக் வேலை நடைபெற்று வருவதால் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இன்னும் 1 மணி நேரத்தில் ரயில் கிளம்பிவிடும் என கூறியதை அடுத்து அனைவரும் காத்திருப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திருச்சியில் காலதாமதமாக எடுத்த போதே ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருந்தால் அங்கிருந்து மாற்று பயணத்தில் ஈடுபட்டிருப்போம் எனவும் எந்த ஒரு வசதியும் இல்லாத குளித்தலை ரயில் நிலையத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும் அவதிப்பட்டு வருகின்றோம் என பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதே போல திருச்சியிலிருந்து குளித்தலை வழியாக 4 மணிக்கு கடந்து செல்லக்கூடிய ஈரோடு செல்லும் பயணிகள் ரயில் குளித்தலைக்கு 2 மணி நேரம் ஆகியும் இன்னும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தர்மராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.